நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்படி திரும்ப அதை வாசிங்க. நீதிமானாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நீதியின் வழியிலே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவன் உண்டு, துன்மார்க்கத்தின் வழியிலே மரணம் உண்டு. நாம் ஜீவனை பின்பற்றுவோம், நீதிமானாய் நிற்போம், நன்மை செய்வோம், நன்மையை பேசுவோம், நன்மையை எதிர்பார்ப்போம், நன்மையை அறுப்போம், நன்மையை பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீதிமொழிகள் 13. தொடர்ந்து நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நீதியாளுக்கும் தீயவளுக்கும் உள்ள வித்தியாசம், நீதியாய் நடக்கிறவர்களுக்கும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற நீதிமான், கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி தன் மனம் போல் நடக்கிற, தன் மனதும் தன்னுடைய மாம்சமும் விரும்பினபடி நடக்கிற, தனக்கு சரியாய் தோன்றுகிற வழியில் நடக்கிற தீயவள், துன்மார்க்கன். அவங்களை பற்றி வித்தியாசத்தை பார்த்துட்டே வர்றான். இங்கே நீதிமான் ஞானமுள்ளவன், அவன் அப்பா பேச்சை கேட்கிறான். பரியாசக்காரன், துன்மார்க்கனோ பரியாசம் பண்ணுறவன், அவன் கடிந்து கொள்றதை செவி கொடுக்கவே மாட்டான், அவனை திருத்தவே முடியாது. யாரும் அவனுக்கு போய் சொன்னாங்களே, அவனுக்கு யாராவது சொல்லக்கூடாதாங்கிறேன். இல்லைங்க, யாருங்க அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவன் துன்மார்க்கன். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இந்த மனுஷன் நல்ல மனுஷன். நீதிமானுக்கு இன்னொரு பேர் நல்ல மனுஷன். அவன் தன் வாயின் பலனால் அவன் நன்மையை பேசுவான், நன்மையை புசிப்பான். துரோகிகள் தீயவற்றை பேசுவான், தீமையை பேசுவான், தீமையைத்தான் திம்பான். நீதிமான் தன் வாயை காத்துக்கொள்வான், அவன் பிராணனையும் காத்துக்கொள்வான். எங்கே என்ன பேசணும்னு தெரியும். இவன் இருக்கான் பாருங்க, துன்மார்க்கன், கண்ட இடத்துல வாயை விட்டு அவன் கலக்கம் அடைவான். துன்மார்க்கன் சோம்பேறித்தனம் உள்ளவன், அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த நீதிமான் ஊக்கமாய் செயல்படுபவன், ஜாக்கிரதை உள்ளவன், அவன் ஆத்மா புஷ்டியாகும், ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கன் உண்மையை வெறுக்கிறான், வெட்கமும் லட்சியமையும் அடைவான், உண்டாக்குறான். நீதிமான் உத்தம மார்க்கத்தானே காக்கும். ஒருத்தனுடைய நீதி, நீ நீதியாய் நடந்தால் உன்னை பாதுகாக்கும், நீதி உன்னை பாதுகாக்கும். நீ தர்மம் தலை காக்கணும் இங்கேருந்து தான் வந்துச்சு நீதிமான். ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றும் இல்லை ஒருத்தனுக்கு, ஆனால் பெரிய செல்வனாக பாராட்டுவான். ஆனால் மிகுந்த செல்வமாக இருக்க தரித்திரனாக பாராட்டணும் உண்டு என்பார். இது என்னென்னா, ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வரை போல நடிக்கிறவங்களும் இருக்குது, மிகுந்த செல்வம் இருந்து ஏழை போல நடிப்பவர் உண்டு. இவன் துன்மார்க்கன். ஒன்றும் இல்லைனாலும் நிறைய இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவான். நிறைய இருந்தாலும் என்னென்னா, ஐயோ இன்னும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பான். அவன் தான் துன்மார்க்கன். அடுத்தது பார்க்குறோம், 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம்,
மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். உண்மைதான், ஒரு பணம் தேவை, பணம் அவசியம். அப்போ நீதிமான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே மீட்பதற்கு பயன்படுத்துவான். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறார். மிரட்டுதலை, ஆமாம் ஸ்தோத்திரம். ஏழையோ அச்சுறுத்தலுக்கு, ஆமாம் மிரட்டுதலை கேள. இது ஒரு இந்த நீதிமான் துன்மார்க்கனுங்கிறத இடையில் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இந்த அச்சுறுத்தப்படும் போது செல்வந்தர் தம் பொருளை தந்து உயிரை மீட்டுக்கொள்வார். ஒருத்தர் நம்ம பணையம் வைக்கிறாங்கல்ல, கடத்திட்டு போயிடுவாயா அப்படின்னா காசு கொடுத்து தப்பிக்க பார்ப்பான். ஒரு ஏழையை போய் என்ன மிரட்டினாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஸ்தோத்திரம். நாம் தாழ்மையுள்ளவர்களாகவே இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்பதாக. அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் எளிமையோடு பாக்கியவான்கள், தோஸ் ஹூ ஆர் புவர் இன் ஸ்பிரிட். நம் தேவனுக்குள்ளே நாம் அவரை சார்ந்திருப்போமானா எவனும் நம்மளை மிரட்ட மாட்டான். நீதிமான்கள் வெளிச்சம், அவங்களுடையதான சாட்சி மற்றவங்களை சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கனின் தீபம் அவன் ரொம்ப பெருசானாலும் சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். துன்மார்க்கன் அகந்தை, பெருமையாக பேசுவான். ஆனால் நீதிமான் ஆலோசனை கேட்டு நடப்பான். துன்மார்க்கன் வஞ்சனையால் தேடின பொருள் குறைஞ்சி போயிடும். ஆனால் நீதிமான் கைப்பாடாய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். நீதிமான் நெடுங்காலமாய் காத்திருப்பான், அது அவனுக்கு இழைக்கப்படணும். ஆனாலும் அவனுக்கு ஜீவ விருட்சம் போல காணப்படுவான். துன்மார்க்கன் காத்திருக்க மாட்டான். அவன் அவசரப்பட்டு எதையாவது ஒன்றை நினச்சோம் குறுகினால வழியில் போய் அவசரப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிடுவான். ஆனால் இவனோ காத்திருப்பான். துன்மார்க்கன் திருவசனத்தை அவமதிக்கிறான், நாசமடைவான். நீதிமான் கற்பனைக்கு பயப்படுவான், பலனடைவான். நீதிமான் அவன் ஞானவான். அவங்களுடைய போதகத்தை கேளு, அது ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். அவனுடைய பேச்சு நல்ல பேச்சு. நீதிமான் நற்புத்தி தயவுண்டாக்குவான். துன்மார்க்கன் துரோகம் பண்ணுறவன் வழி கரடு முரடானது. நீதிமான் விவேகி, அறிவோடு நடந்து கொள்வான். துன்மார்க்கன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துவான். துன்மார்க்கன் துரோகமுள்ள தூதன், அவன் தீதில் விழுவான். ஆனால் நீதிமானோ உண்மையுள்ள ஸ்தானாபதி, அவன் ஔஷதம், அவன் சுகம். அவனை நம்பி காரியங்களை சொல்லுங்க. துன்மார்க்கன் புத்திமதிகளை தள்ளி விடுகிறான், தரித்திரமும் வெட்கமும் அடைவான். நீதிமான் கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறான், கனம் அடைவான். என்ன இருக்குல்ல, நீதிமானுடைய வாஞ்சை நிறைவேறும், அவனுக்கு இதுதான் இருக்கும். ஆனால் துன்மார்க்கனுக்கு தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பான். அவன் தீமையை விட்டு விலகவே மாட்டான். அவன் நன்மையை தேட மாட்டான், தீமையை தேடும். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஆனால் நீதிமானுக்கு அதுதான் சரியானது. அப்போ துன்மார்க்கனுடைய வாஞ்சை நிறைவேறாது. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நீதிமான்களோடு கூட சேருவாங்க. மூடனோட சேருவான். மூடன் நாசம் அடைவான், ஞானி ஞானம் அடைவான். நீதிமானுடைய பாவிகளை தீவனைப்பின் நீதிமான்கள் பாவிகளாக இருப்பான். பாவம் செய்கிறவன் துன்மார்க்கன். ஒரு திருத்தம். துன்மார்க்கன் பாவம் செய்கிறான், அந்த பாவம் அவனை தொடர்கிறது. நீதிமான் நன்மை செய்கிறான், அவன் நன்மை தருகிறது. நீதிமான், அவனுக்கு இன்னொரு பேர் நல்லவன். அவன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஆனால் இந்த பாவியோ என்ன செய்வதில்லை, தன் பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைப்பதில்லை, நீதிமான்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். இந்த ஏழைகள் இங்கே சொல்லப்படுறது நீதிமான் ஏழைனா கர்த்தரை நம்பி இருக்கிறவன். ஏழைன்னு அர்த்தம் பிறரை நம்பி இருக்கிறவன், தன்னுடைய பிழைப்புக்கு மற்றவர்களை நம்பி இருக்கிறவன் ஏழை. அவன் கர்த்தரை அவன் மக்களை நம்பி இருக்கவில்லை, தேவனை நம்பி இருக்கிற ஏழை. நீதிமான் தேவனை நம்பி இருக்கிற ஏழை, அவனுடைய வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். ஆனால் துன்மார்க்கனுக்கு நியாயம் கிடையாமல் கெட்டு போவான். நீதிமான் பிரம்பை பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான். அவன் மேல் அன்பாக இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ துன்மார்க்கன் தன் பிள்ளையை சரியாக வளர்க்க மாட்டான். துன்மார்க்கன் ஸ்தோத்திரம் பிள்ளையை தண்டிக்க மாட்டான், பிள்ளையை கடிந்து கொள்ள மாட்டான், பிள்ளையை நல்வழிப்படுத்த மாட்டான்.
ஆனால் நீதிமானோ தன் பிள்ளையை நல்வழிப்படுத்துவான், தன் பிள்ளையை தண்டிப்பான், தன் பிள்ளையை கடிந்து கொள்வான். அவன் தான் அன்பாக இருக்கிறவன். ஆனால் அவன் அன்பாக இருக்கிறங்கிற பேரில் அவன் என்ன செய்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் வளர்த்து விடுறான். ஆனால் நீதிமானோ அவன் அன்பாக இருக்கிறான், ஆனால் தண்டித்து வளர்க்குறான். 25ஆம் வசனம், நீதிமான் நன்றாய் சாப்பிடுகிறான், துன்மார்க்கன் எவ்வளோ தின்னாலும் அவன் பசியாக தான் இருப்பான், வயிறு பசியால் வாடும். காலவெல்ல நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்படி திரும்பதை வாசிங்க. நீதிமானாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நீதியின் வழியிலே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் ஜீவன் உண்டு, துன்மார்க்கத்தின் வழியிலே மரணம் உண்டு. நாம் ஜீவனை பின்பற்றுவோம், நீதிமானாய் நிற்போம், நன்மை செய்வோம், நன்மையை பேசுவோம், நன்மையை எதிர்பார்ப்போம், நன்மையை அறுப்போம், நன்மையை பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். வாயை என்ன செய்யணும்? அவனவன் வாயின் பலனால் அவனவன் திருப்தி ஆவான்னு பார்த்தோம் போன அதிகாரத்தில். இது என்ன செய்யணும்? நம்ம வாயை எப்போவுமே என்ன செய்யணும்? அளந்து பேசணுமா. பேசுவதற்கு முன்பதாக யோசித்து பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக நெடுங்காலமாய் காத்திருத்தல். இருதயத்தை இழைக்க பண்ணும் என்றாலும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆகையினால நம்ம காத்திருத்தல் ஒருபோதும் நிச்சயமாக நம்முடைய காத்திருத்தலுக்கு பலன் உண்டு. அது ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போம், திடமனதாக இருந்து அவருக்கே காத்திருப்போம். அவரிடத்திலிருந்து நன்மை பெறும் வரையிலும் ஜீவ விருட்சத்தை பெறும் வரையிலும் நம்ம என்ன செய்வோம்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிள்ளைகளை வளர்ப்பில் நம்ம தண்டிக்க வேண்டிய விஷயத்தை தண்டிக்கணும். தண்டிக்காமல் விட்டால் அவன் என்ன செய்வானா? அவன் நம்ம என்ன செய்வான்? நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆகையினால பிள்ளைய தண்டிக்கிறத காட்டிலும் அன்பு கூறுவது அதை விட மேன்மைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அன்பு கூறும்போது அதை என்ன செய்கிறான்? ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் என்னப்பா அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளில் பார்த்துருக்குறோம்ப்பா. இந்த 13வது அதிகாரத்தில் தேவனே எங்களுடைய வாயை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. நாங்கள் என்னப்பா காத்திருக்கிறதுல நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே என்னப்பா ரட்சிப்பு நிறைவேறும் வரையிலும் ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஆமேனப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அடையும் வரையிலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும் வரையிலும் நாங்கள் கர்த்தாவே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திர. பிள்ளைகள் வளர்ப்பில் என்னப்பா பிள்ளைகளை நேசிக்கவும் சரியான பாதையில் நடத்தவும் தேவரீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் நீதிமான்களை போஷிக்கிறவர் அப்பா. இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்து சரியான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர போஷாக்கை கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தணும். அப்பா ஸ்தோத்திரப்பா. துன்மார்க்கோட வயிறோ பசித்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் நீதிமான்களாய் நடந்து உம்முடையதான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.